He shot for the single. No, there's always drama. கா 10 மணி சீக்கிரம் ரெடி ஆவுங்க. எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. வரலையா? அக்கா மாமா ஏற்கனவே 2-3 நாள் லீவ் எடுத்திருக்காரு. லாஸ் ஆஃப் பே. பேசாம போறியா? இல்ல சுபா, உமா ஒர்க் பண்ண போறோம், அதான். என்னது? ஆபீஸ் போற சுபா. விடு மாமா, அதான் நானும் என் ஃப்ரெண்டு பஜ்ஜியும் வரோம்ல. ஹலோ மச்சான், மாஸ் ஓப்பனிங்டா. டைரக்டர் செம ஹாப்பில இருக்காரு. நான் அவர் கூட தான் இருக்கேன். நீ வேணா பாரு, தமிழ் சினிமாவில் காண்டாமிருகம் ஒரு லேண்ட்மார்க் மூவி. மாப்ள, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததாண்டா. இன்னும் 10 நிமிஷம் தான் தேட்டர் வந்துருவேன். சீக்கிரம் வா. ஓகே ஓகே. டேய் மாப்ள, காலையில ஒரு செம்ம கனவுடா. ஆஸ்கர் அவார்டு வாங்குற மாதிரி. வாங்கிக்க மச்சான். வருஷம் நானே வாங்கிட்டு இருந்தேன் அப்படி. என்ன நக்கலா? மூட்டு போன வை. டேய் என்னடா லுக்கு? ஏண்டா பேச மாட்டியா? டேய் ஓ சார் ஜூஸ் தான் குடிப்பாரோ? மாமா, பஜ்ஜியை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் பேச மாட்டான். ஏண்டி? பேசினா விக்கெட் விழுந்துரும், அது அவனோட சென்டிமெண்ட். ஓ சார் பேச மாட்டீங்களோ? டேய் பேச மாட்டேடா. என்னடா பேச மாட்டேடா? பேச மாட்டேடா. ஆமா. மூஞ்ச பாரு. போடா போடா. சார் வணக்கம் சார். வெற்றி சார் 2 தியேட்டர் கிராஸ் பண்ணி வரோம் சார். கூட்டம் எகிருது. ஓ சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் சார், இதே கம்பெனிக்கு அடுத்த படம் நீங்க தான் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். மறந்துடாதீங்க சார் நம்மளெல்லாம். கண்டிப்பா பண்ணலாம் வெற்றி. உங்க ஆசீர்வாதம் சார். சார் சார் அடியெல்லாம் நடிச்சு அழுத்து போச்சு சார். ஹேர் கட் பண்ணி கெட்டப் மாத்தினா சும்மா அமீர் கான் மாதிரி இருப்போம் சார். நான் தான் சொன்னல, அந்த டவுன் ரோல் அது அது நீதான். டோன்ட் வரி. சூப்பர் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். சார் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு தெரியாததுல லவரோட அண்ணன் சினிமா விட்டு பிசினஸ் உயிரை எடுக்கிறாப்ல சார். நம்ம படத்தை வச்சு தான் சார் சமாளிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ கவலைப்படாத, நம்ம பண்ணலாம். ஓகேவா? சரி சார். கல்யாணம் எனக்கு, மருதாணி உனக்கா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. இந்தா உன் புள்ளதான் பேசுறான், பேசு. உமா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கமா. மா ஜெகன் கிட்ட சொல்லி தேனில 2 டிக்கெட் எடுக்க சொல்லிருக்கேன். நீங்க எப்போ போறீங்க? ஐயோ, அது எப்படிதான் படத்துக்கு போறது? அது ஜாதகம் பிறந்தோடனே உங்க அப்பா கல்யாணம் எல்லாம் ஆரம்பிச்சாரு. அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவரை விட்டுட்டு நாங்க படத்துக்கு போறோம்னு வச்சுக்க. எங்களை கல்யாணமா? மா எத்தனை டைம் சொல்லிருக்கேன், நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி என் லட்சியத்தை அடையாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. டேய் தம்பி, வனிதாக்கடா கல்யாணம். உன் மாமன் சொல்லலையே உனக்கு ஒண்ணும்? அங்க என்னமா நடக்குது? அண்ணங்கார ஒருத்தர் இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லல. ஐயோ, அவ உனக்கு சொல்லி ரொம்ப அழட்டிக்காத. நீ வந்தா மட்டும் இப்ப என்ன பண்ணிட போற? போன வாட்டி வந்தப்போ என் உண்டியல் காசை திருடிட்டு போனவன் தானே நீ. என்னமோ ₹1,00,000 எடுத்துட்டு போன மாதிரி. நீ ஒண்ணு வருத்தப்படாதடா. இப்ப நான் சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணம் நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். சரிம்மா. ஏய் என்னடி பொண்ணு பார்க்க வராங்களாம்? ஆமா, என்ன இப்போ? தப்பு பட்டடி. லவ் பண்ணிருக்கணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். லவ்வா? லவ்ல அப்படி என்னென்ன இருக்கு? என்ன இருக்கா? ஏய் காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும். காதலிக்கிறோண்டி, காதலிச்சு காதல்ல கலந்து கரைஞ்சு காணாம போறடி. நீ கரைஞ்சு காணாம தான் போறடி. வேட தம்பி, அவருக்கு பொறுக்காது. இதெல்லாம் நீ படம் எடுக்கும்போது வசனமா சேர்த்துக்கோ. சரிம்மா. வாழ்க தலைவா. டேய் மச்சானே, அங்க பாரு டைரக்டர். டேய் மாலத்தோடா. டேய் ஆஹா.
சார். சூப்பர் ஹிட் சார் 1 கோடி கன்ஃபார்ம். சார் உங்க டைரக்ஷன்ல எங்க தலைவர் நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை சார். அது இப்ப நடந்துச்சு. பயங்கர ஹாப்பி சார் நானு. தலைவனும் ஹாப்பி தான்டா. சார் 4 நாள் சவாரி காசு மொத்தத்துக்கு டிக்கெட் எடுத்துறேன் சார். வீட்டுல பொண்டாட்டி சண்டை சார். டைவர்ஸ் கூட ஆகும். அதையும் மீறி படம் பார்க்கணும். அவன் தான் உண்மையான ரசிகன். புரியுதா? போ சந்தோஷமா இரு. ஓகே சார். சார் கிரௌடு சேர்ந்துற போது வாங்க சார் ஆபீஸ் போய் பேசலாம். வணக்கம் சார். உமா என்னடா இது யாரு? அக்கா பொண்ணு சார். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ரம்யா. ரம்யா. which standard you are studying? எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். இது மேட் மேக்ஸ் படத்தோட காப்பியா மேம்? இங்க வாடா. இங்க வா. அவருக்கு வாய் நிறைய பாப்கார்ன் வாங்கி கொடு. எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், நான் அப்ப கேட்டதுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க கார்ட்டூன்லாம் பார்க்கறது இல்லையா? சரதா பான் மசாலா உங்கள் நீ ஏன்டா நிற்கிற? உக்காரு. சார் நான் வேணா போய் ரெஸ்பான்ஸ் பார்த்து வருவா சார். நம்பிக்கை இல்லைல்ல? லைட்டாக இல்லை. இன்டர்வலுக்கு முன்னாடி 30, இன்டர்வலுக்கு அப்புறம் 40. மொத்தம் 70 சார். அத்தனை இடத்துலையும் கிளாப்ஸு விசிலு. சாமா சார். பேஷண்ட்டோட பல்ஸ் தெரிஞ்சவன் டாக்டர், ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சவன் பல் டாக்டர் இல்லையா? டைரக்டர். உக்கார்றா. தேங்க்யூ சார். இந்த திடீர் தளபதி திலீப் தொல்லை தாங்க முடியலடா. எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க, எனக்கு ஒரு லைஃப் கொடுங்கன்னு காலிலேருந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்மளும் எத்தனை பேர் தான் லைஃப் கொடுக்குறது சொல்லு? கஷ்டம் தான். ஆமாம் சார், ஆமாம் சார். அடுத்து ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். எந்த படம் சார்? என்னடா? நம்ம படம்டா. அம்மா சென்டிமெண்ட்டை கலந்து கட்டி ஆக்ஷன் பொழந்து கட்டி ஒரு படம் ஓப்பன் பண்ணா மவுண்ட் ரோடு. ஹீரோ சும்மா தலை தெறிக்க ஓடி வரான். அப்படியே வந்த வேகத்தில் அங்க இருக்கிற கரண்ட் கம்பத்தை வேரோட புடுங்கி சூப்பர். திரும்பவும் ஓடி வரான். அவன் ஏன் சார் ஓடி வரான்? கோவம். யார் மேலே சார்? ஆஸ் யூஷுவல் சொசைட்டி மேலே. நியாயம் தானே. என்ன ஜெயிக்கிறதுக்கு 2 பேரால தாண்டா முடியும். செத்துட்டான், இன்னொருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லடா. அவன் செம்ம டென்ஷன் ஆகிறான். அவனுக்கு அப்படியே சார்ஜ் போகிறோம். அப்படியே அவன் பக்கத்தில் இருந்த ஸ்டூலை சிங்கத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாண்டா. நான் ஷேவ் பண்ணுவேன், ஆனா அது பண்ணாதடா. சாரிடா. உங்களுக்கு நான் நெஞ்செழுத்த இருந்தா என்னடா என் தங்கச்சி மேலேயே கை வைப்பீங்க. என்னடி உங்க அண்ணன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாடா, எங்க அண்ணன் சொன்னா ஆடி மாசம் காத்து கூட அடுத்த மாசம் தான்டா. உலகத்துல ஒவ்வொரு புள்ளையும் அம்மாவை நம்பி தாண்டா பிறக்குது. ஆமா சார். ஆனா எந்த அம்மாவும் புள்ளையை நம்பி பிறக்கிறது இல்ல. எங்கேயோ போயிட்டீங்க சார். பெத்தவளுக்கு நீ செலவிக்க வேணாண்டா, அவளை அழ வைக்காம இருந்தாலே போதும். இங்கதான் சாங்கு. அம்மா தகிட தாயே தகிட தகிட அம்மா தாயே தகிட அம்மா தாயே தகிட. வில்ல விட்டு கதவை உடச்சிட்டு ஹீரோ உள்ள வரான். குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருக்கான் வில்ல. அவனை தட்டி எழுப்ப ரசிகர்லாம் சீட்டை கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? முடிச்சவனை பார்த்து, டேய் நீ என் அம்மா குங்குமத்தை தாண்டா அடிச்ச சார். கொய்யால நான் உன் குடும்பத்தையே அடிக்கிறேன்டா. சார் அப்படின்றான். இரியா கதை சொல்லி நிக்கிறல. எழுந்திரியா எழுந்திரியா. ஏற்கனவே எடுத்த படத்துக்கு தியேட்டர்ல சீட்டு கிளியுது. இதுல அடுத்த படத்துக்கு கதை வேறையா? இதுல வேற காண்டாம இருங்க டைட்டில். சே, இந்தாங்க சார் உங்க கூலிங் கிளாஸ். போயா வெளியே. இந்த பில்டப்புக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பெரிய மிஸ்கின்னு. வாங்கடா வாங்கடா. இவன் ஒரு ஆளு, இவனுக்கு 2 எடுப்பு. டேய் நம்ம தலைவருடைய பேரண்ட நம்ம பாலை ஊத்தணும். அவன் இந்த டைரக்டர் நம்ம தலைவனுக்கு பாலை ஊத்திட்டா. இன்னைக்கு இருக்கடா அவனுக்கு. சும்மா உடம்புடா. தாண்டி வந்து உங்களெல்லாம் பந்தாடு வந்தா. எப்படி மிஸ் ஆச்சு? என்ன? இல்லப்பா ஆபீஸ்ல பாப்போம். அதான் சொல்றேன்லப்பா, ஏன்பா இங்க லாக் பண்ணிட்டு? ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா. டேய் சார் இப்போ வர இரு. ஏய் அவனை நீ கூட கூடாதா? தொறடா. டேய் வாங்கடா. டேய் சார் சொன்னாங்க வந்து. ஏய்
டேய் நில்றா வண்டியா வண்டியா டேய் 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 வாங்கிட்டாடா டேய் உன்னை இனி எங்க விட மாட்டேன்டா டேய் புடி நாத்துக்கு இவ்வளோ கோவப்படுறானுங்க அவ்வளோ மோசமாவா இருக்கு. அப்போவே சொன்னேன் 1000 தான் ஹீரோசமாக இருந்தாலும் சிங்கத்தை வாழை பிடிச்சி சுற்றி தலையில் அடிக்காதீங்கன்னு. கேட்டாரா?